அன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் தன்னிச்சையாக 20 ரூபா செலவு பண்ணுறாங்க டெய்லி 19 ரூபா டெனாக போட்டு ரோடு போட்டார். 46லேயே வாடிவாசல்ன்ற கணக்கில் ரோடு போட்டிருக்காங்க. மன்னர் காலத்து பாரம்பரியம் சொல்லிட்டு அது வேற. இப்போ அலங்காநல்லூரில் நடக்கிறது காளியம்மன் வேண்டுதலுக்காண்டி அது வந்து மாடு அங்கேருந்து வரையில் வந்து ஒரு அலை எப்படி விலகி ஓட்டி வருமோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து ஒரு சந்தோஷமான இது பார்த்து எல்லாம் இது பண்ணி இப்போ அனுபவிச்சாங்க. அந்த இது வந்து இப்போ இதுக்கெல்லாம் சரி வராது. வந்து இடைஞ்சலாக போதைகள் மது அருந்தி மாடு வருவது தெரியாமல் உள்ள விழுந்து பல சேதங்கள் ஏற்பட்ட காரணத்தினால அரசாங்கம் வந்து சட்டத்தை புதுப்பிச்சு இந்த மாதிரி இப்போ உள்ள நிலைமையை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் பழைய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அன்னைக்கு இருந்த ஜாலி இல்லை. ஜல்லிக்கட்டுங்கிற ஆசையை இப்போ இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு விளம்பரமாக பார்த்து ரசிக்க முடியலை. இதே ஜல்லிக்கட்டு நடக்குது. என் பேர் பாலரங்கன். நான் வந்து எங்கள் அப்பா பேர் நாராயணசாமி. அவங்க அப்பா பேர் வந்து கானாரங்க சங்கரப்ப நாயுடு. அவர் தான் இங்கே 1939 49 வரைக்கும் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். ஹைஸ்கூல் வந்து அவர் தான் கொண்டாந்தது. 46ல் இது பண்ணி கொண்டாந்தாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டு அவர் தான் ஏற்பாடு பண்ணார். சொசைட்டிக்கு இடம் கொடுத்தாரு. ரோடு வந்து அந்த காலத்தில் ரோடு ஓட்டுற கணக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து அன்னைக்கு இது வந்து ஒரு பிரசிடென்ட்டு தன்னிச்சையாக 20 ரூபா செலவு பண்ணுறாங்க டெய்லி 19 ரூபா டெனாக போட்டு ரோடு போட்டார். 46லேயே வாடிவாசல்ன்ற கணக்கில் ரோடு போட்டிருக்காங்க. அது என்னன்னு விசாரிக்கையில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு சல்லிக்கட்டு மாடு மாட்டு பால் மாடு இதுகள்லாம் வந்து சாமி கும்பிட்டு அவுத்து விடுவாங்க. மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் காலரா 48ல் வந்திருக்கு. காலரா வந்து அதிகமான தொற்று நோய் மாதிரி பரவி போய் ஒருத்தர் சுடுகாட்டில் பறிச்சிருந்தால் திருப்பி அடுத்த நிமிஷம் ஒருத்தர் இப்படி வரிசையாக நிறையா உயிரிழப்புகள் ஏற்படும்போது மருந்துக்கு அதுக்கு ஒரு செட்டு போட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து எப்படி அதுக்கு ஒரு பெட்டு அமைக்கணும் எல்லாம் அந்த ரெக்கார்டெலாம் கொடுத்து அவங்க டாக்டர்ஸ் அந்த ஃபாலோ பண்ணி இதை வந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அந்த காலரா வந்தது 48. அது வந்து அப்புறம் காலரா வந்து ரொம்ப அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுறதுனால காளியம்மனுக்கு அந்த காலரா நின்றா சல்லிக்கட்டு விடுவோம்னு வேண்டுதல் பண்ணாங்க. அந்த காலரா நின்றோன்னு அந்த வேண்டுதலின்படி இப்போ இருக்க சல்லிக்கட்டு நடக்குது. மன்னர் காலத்து பாரம்பரியம் சொல்லிட்டு அது வேற. ஆனால் இப்போ அலங்காநல்லூரில் நடக்கிறது காளியம்மன் வேண்டுதலுக்காண்டி அதில் வந்து மாடுகள் இந்த சுற்றியில் இருக்க கிராமத்து மாடுகள் தான் இங்கே ஜல்லிக்கட்டுக்கு வரும். இந்த மாதிரி பரவலாக வந்து அதிகமான டிஸ்ட்ரிக்ட் இல்லை. ஏன்னா அப்போ வந்து போக்குவரத்து இதெல்லாம் கம்மியாக இருந்ததுனால இங்கிட்டு சுற்றி இருக்க கிராமத்து மாடுகள்லாம் வந்துச்சு. அப்போ மாடுகள் வந்து நல்லா திலகாத்திரமாக நல்லா இருந்துச்சு. மாடு பிடிச்ச வீரர்களும் வந்து நல்லா திலகாத்திரமாக இது பண்ணி இருந்தாங்க. சல்லிக்கட்டு ஆரம்பிக்கையில் வந்து தீச்சட்டி கோவிந்தன்ற ஒரு எஸ்ஐ இருந்திருக்காரு. அவர் வந்து சல்லிக்கட்டுலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுனால அவரே டொனேஷன் கொடுத்து சல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இருந்ததுனால ஆங்கிலேயர் கவர்மெண்ட்டு எல்லாம் இருந்ததுனால அந்த சமீபத்தில் சுதந்திரம் அடைஞ்ச சமீபத்தினால இந்த மாடு குத்துனா மக்களுக்கு காயப்படும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை எழும்போது மாட்டில் வந்து கொம்பில் துணியை சுற்றி மாடு குத்துனா காயப்படாதுன்னு அந்த இது காமிச்சிருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் வரையில் வந்து பீஸ் துணியில் அவுத்துருவாங்க. அப்போ மாடு கொம்பில் துணியிலையும் சுற்றி அந்த உருமா கட்டி வந்தால் அது பார்க்குறக்கே ஒரு அமைப்பு அழகாக இருக்கும். மாடு ஜல்லிக்கட்டு மாடுனா அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற இதுக்கு வந்துச்சு. அப்புறம் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே இருக்கும்போது முன்விரோதம் காரணமாக வந்து இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பகையை வந்து கத்தி குத்தாதுன்னு நடப்பாங்க. அதனால் வந்து தொண்டர்படை அமைச்சு அந்த எங்கெங்கன்னா சண்டை நடக்குது என்ன யார் பிரச்சனை ஒன்றா அவங்ககிட்ட அருவா கம்பு கொண்டாந்தானா பிடிங்கி வச்சுட்டு சரி வீட்டுக்கு போய் தான் கொடுப்பாங்க. அதுபோக மாடு குத்துனா அந்த குத்துப்பட்டவங்கள தூக்கிட்டு போகிறதையே ஆஸ்பத்திரியில் இந்த பக்கத்தில் ஒரு தெப்பம் இருக்கும். அதில் முக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி இருந்த காலகட்டம். அப்புறம் காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு நடந்து இது பண்ணி அப்போ வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்கவங்க தான் பரண் அமைச்சிக்கிட்டு அவங்க ரிலேட்டிவ் சொந்தங்கள் நட்புகள் எல்லாம் வந்து இது மூலமாக சாப்பாடு போட்டு அவங்கள போய் பார்க்க வச்சு அவங்க மகிழ்ச்சி அனுப்பிச்சி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் சுகர் ஃபேக்ட்ரியில் ஒரு எஸ்ஓ வந்தார். அவர் வந்து ஐஏஎஸ், நான் கலெக்டர் ரேஞ்சு எனக்கு கலெக்டர் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தனி மேடை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க கிராமத்தில் இருந்து. அப்புறம் அவர் தான் வந்து பத்திரிக்கை
முகவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணி பேப்பரில் வர்ற மாதிரி செஞ்சார். அதுக்கு அடுத்து வந்து இது சுற்றுலாத்துறைக்கு போனால் கொஞ்சம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து இந்த வெளிநாட்டு ஆளுகள்லாம் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொண்டாந்து பார்த்தாங்க. அதுலேருந்து ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றுச்சு. உங்களுக்கு எந்த வயசுலங்க நீங்கள் அந்த விவரம் தெரிஞ்சது ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க போனீங்க? நான் வந்து பிறந்தது 57. ஒரு 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் தான் அந்த வந்து ஜல்லிக்கட்டு இது பண்ணி தெரிஞ்சேன். அப்போ வந்து மாடுகள்லாம் நல்லா அந்த ஒரு குறிப்பிட்ட மாடுகள் ஃபேமஸாக இருக்கும். இந்த 5 சுழி காளை, நம்ம குறவங்குளத்தில் ஒரு மாடு, இப்படி ஒரு 4 மாடு. அது முனியாண்டி சாமி மாடு வந்து ஒரு தடவை ஒரே டயத்தில் 7 பேரை குத்துச்சு. அது ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த 5 சுழி காளைன்றது ரோஜா பூனாலேயே அலங்கரித்து வச்சுருப்பாங்க. அது வாடி வாசலை விட்டு வெளியே நின்று வந்து கொடுக்குன்னா ஒரு ரோசா பூ கூட உடம்புல இருக்காது, யாரும் பிடிக்க முடியாது. அப்படி விதமான இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து மெடிக்கல் செக்கப் அதுன்னு வச்சுட்டு பூரா குரூப் சேர்ந்து பிடிக்கிறாங்க. ஒருத்தர் மாடை பிடிக்க விடக்கூடாது, ஒருத்தர் மாடு பிடிக்கணும் அப்படின்ற இது காலகட்டத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய தாத்தா வந்து ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தப்போ அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு நடந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுலாம் அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா, இல்லை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? நான் அது அவங்க சொல்கிற வச்சு இந்த ஜல்லிக்கட்டுலாம் ஆரம்பித்ததுலாம் எனக்கு தெரியும். மற்றபடி ஏன்னா நான் வந்து பின்னாடி பிறந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பிறந்த ஆளு. அதனால் வந்து இதனால் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து அவர் 21 வயசு இருக்கையிலேன்னு சொன்னார். அப்போ இந்த ரெக்கார்டை வச்சு பார்க்கையில் வந்து அவர் சொல்கிறது சரியாக இருக்குது. நானும் 2 3 பேர்த்திட்ட இது பண்ணி அதில் ஜல்லிக்கட்டு வைக்கணும்போது இந்த சென்னகரப்பட்டிலேருந்து அவர் ஆங்கிலேயர் காலத்தில் வாக்கியா ஓட்டுற அதில் மேஸ்திரி மாதிரி ஏதோ வந்து இப்போ அவர் தான் அவர் இந்த தண்டல் சேர்ந்து ஒரு 5 6 பேர் வந்து ஊரில் தாத்தாட்ட வந்து ஜல்லிக்கட்டு வைக்கணுங்க அவசியம் வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது மாடு குத்தி மனுஷங்க ஏதாகி போகும் பலியாகி போகும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி அவரோட ஆலோசனை சொல்லி அவர் கிராம மக்கள்லாம் கூட்டி பேசி அந்த ஜல்லிக்கட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அடுத்தடுத்து இந்த ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடக்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுங்கய்யா அணுகுமுறை? அப்போ வந்து ஜல்லிக்கட்டு மாடு வரும், மக்கள் வந்து பறந்து விடுவாங்க, கீழே நின்று பார்ப்பாங்க, மாடு வந்து பிடிச்ச வாடி வாசலில் பிடிப்பாங்க. அப்போ வந்து இந்த மெடிக்கல் செக்கப்பு டோக்கன் முறை அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஆன்லைன் பதிவுலாம் எதுவும் கிடையாது. விருப்பப்படுறவங்க வந்து பிடிப்பாங்க. அது வந்து மாடு அங்கேருந்து வரையில் வந்து ஒரு அலை எப்படி விலகி ஓட்டி வருமோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து ஒரு சந்தோஷமான இது பார்த்து எல்லாம் இது பண்ணி இப்போ அனுபவிச்சாங்க. அந்த இது வந்து இப்போ இதுக்கெல்லாம் சரி வராது. நான் வந்து இந்த தெருவுக்குள்ளே முந்தி மாடு அதிகமாக வந்துச்சு. அதுக்கு நான் ஒரு மனு போட்டு தெருவுக்குள்ளெல்லாம் மாடு வரக்கூடாது. ஏன்னா தெருவுக்குள்ளே மாடு வந்தால் 10 பேர் வர்றாங்க, அதில் வந்து கலவரம் வரும்ட்டு போலீஸ் அடிக்கிறாங்க. அப்புறம் இருக்க மூத்த குடிகளெல்லாம் போலீஸில் அடி வாங்குறதுனால மாடு ஊருக்குள்ளே வராமல் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு ஒரு வேண்டி டிஸ்ட்ரிக்ட் தலைமை ஜட்ஜு அவங்களுக்கும் கலெக்டர் எல்லாத்துக்கும் மனு போட்டேன். இப்போ அது வந்து ஊருக்குள்ளே வர்றதில்லை. இப்போவும் இந்த தடவை வந்து இந்த பேரிக்காட்டை ஒட்டி இருக்க மாடிகளில் மக்கள் வந்து போய் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாடி வீட்டுக்காரவங்கள்ட்ட தெரிஞ்சவங்க வந்து அனுப்பணும்னு ஒரு மனு போட்டேன். அது மாதிரி ஊருக்குள்ளே வந்து எந்த தடை இல்லாமல் அவங்க போயிட்டு வரணும் அப்படின்னு வந்து இப்போ ஒரு மனு போட்டிருக்கீங்க. அது எப்படி நடைமுறைப்படுத்தாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் இருக்குங்க? அதுவும் முதல்ல வந்து காளியம்மனுக்கு மார்கழி மாதம் சாமி கும்பிடுவாங்க. ஆற்றுல வந்து கரகம் எடுத்து அதை இது பண்ணி கோவில் சாமி கும்பிடுவாங்க. அது ஒரு நாள் இருக்கும். மறுநாள் சாயந்தரம் அதை கரகத்தை கொண்டாந்து கரைச்சிருவாங்க. அதுக்கடுத்து வந்து தைப்பொங்கல் வரும். தைப்பொங்கலில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த முத்தாலம்மன் கோவில்கிட்ட வந்து முத்தாலம் சாமி கும்பிட்டு மூர்த்த கால் ஊண்டுவாங்க. மூர்த்த கால் ஊண்டி அப்புறம் தான் அந்த இதெல்லாம் பரன் போடுறது அந்த கிராம அப்பா இருக்கையில் பரன் போடுறதெல்லாம் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் டாக்டரு முக்கியமானவங்களுக்கு வந்து போய் மரியாதை செஞ்சு அவங்கள கூட்டி வருவாங்க. அப்புறம் தெருவில் போய் அந்த அப்போ வந்து துண்டு இதுதான் வந்து மாடுபிடி வீரருக்கும் மாட்டுக்கும் அன்பளிப்பு கொடுத்தாங்க. அதனால் வந்து அந்த துண்டை மூட்டையாக கட்டி நடுத்தரு வழியாக ஒரு சாமி சுற்றி வர ஏற்கனவே சாமி சுற்றி வர வீதி வழியாக வந்து முத்தாலம்மன் கோவிலில் வச்சு அதை சாமி கும்பிட்டு 1 மணி 1:30 மணிக்கு வேட்டு போட்டு அந்த ஜல்லிக்கட்டை ஆரம்பிப்பாங்க. அதில் முக்கியமான கிராமத்து பெரியவர்கள் வந்து அந்த கிராமத்து மேடைன்னு இருக்கும், அதில் உட்காந்துருப்பாங்க.
அவங்க வந்து மாடை பார்த்துட்டு துண்டு கொடுக்குறோம் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது வந்துச்சு. அது மாதிரி அப்போ வந்து இந்த சல்லிக்கட்டுலலாம் அந்த மணியெல்லாம் கட்டியிருப்பாங்க. நல்ல மாடுன்னா பிடிக்க முடியாதுன்னா மணி கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா சாதா மாடு பிடிச்சிட்டு இது ஒன்று முயற்சி பண்ணுறவர் அந்த மணியை கழட்டிக்கிறாரு. அப்போ வந்து அந்த மாட்டினுடைய சரி மாடு பிடி விட்டுருச்சு, அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சு அப்போ. அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு விடுறப்ப வந்து காயங்கள் ஏற்படக்கூடாது கொம்புல துணியெல்லாம் சுற்றி பாதுகாப்பாக தான் விட்டோம்னீங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அன்னைக்கே நீங்க ஒரு பாதுகாப்போட தான் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க ஜல்லிக்கட்டு காலப்போக்கில் வந்து அந்த துணி சுத்தின வந்து கொஞ்சம் லேசாக கொம்பு தீர மாதிரி இறங்குச்சு. அப்புறம் இருந்துச்சு. அப்புறம் பாதி கொம்புக்கு துணி சுற்றி வந்தாங்க. அந்த வெல்வெட் துணி அதெல்லாம் அந்த ஒரு அலங்காரத்தோடு பண்ணாங்க. இப்போ மாட்டுக்கு அலங்காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாடு பிடிக்கணும், மாடு பிடிபடாமல் போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ நடக்குது. அதில் வந்து மாடு பிடி வீரர்களுக்குள்ளேயே வந்து இந்த மாடு பிடிக்கக்கூடாது, இந்த மாடு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் உள்ளேயே நடக்குது. அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி 1949 ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் பிறகும் சரி அலங்காநல்லூர் கிராமத்தில் வந்து ஆண்களை விட பெண்களும் ரொம்ப அதிக ஆர்வத்தோடு வந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை கண்டுகளிச்சாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எப்படிங்க? அது வந்து எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா பரன் வந்து அவங்கவுங்க போட்டிருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அதனால் பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருந்துச்சு. அவங்களும் உட்காந்து பார்த்தாங்க. காலையில் சமைச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. வர்றவங்க சாப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த 1 மணிக்கு வந்து ஏறி உட்காந்துக்குருவாங்க. ஃப்ரீயாக பார்ப்பாங்க. பெண்களுக்கும் தனி பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ அந்த பாதுகாப்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி வந்து காளையை அவுத்தாலே வீரத்தமிழச்சி காளையை அவுக்குறாங்க, வீரமங்கை வர்றாங்க அப்படின்ட்டு பெரிய அளவு பேசப்படுது. ஆனால் அலங்காநல்லூரில் காலகாலமாக அதிகமான பெண்கள் வயதானவங்கெல்லாம் காளையை அவுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்களாம் முன்னாடி காளையை அவுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இருந்திருக்கீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? இப்போ வந்து பெண்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வழிமுறை இருந்துச்சு. அதனால் வந்து இந்த அரியமலை காளைன்ற மாடு கோயில் மாடெல்லாம் ஒரு வயதான அம்மா வந்து அவங்க தான் வருவாங்க. மாடை அவுத்துட்டு அது வேறு எங்கேயும் அவுக்க மாட்டாங்க, அலங்காநல்லூர் தான் அவுப்பாங்க. அதை அவுத்து விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நேராக மாடு வந்து அவங்க வீட்டுக்கே போயிடும். இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து ஒரு நாகரிக மோகம் அதெல்லாம் வந்து அப்படித்தான் இது. பெண்கள் வந்து தன்னிச்சையாக இருக்கணுன்ற ஒரு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷம் தான். அலங்காநல்லூரில் எந்த அளவுக்கு பெண்கள் வந்து முன்னுக்கு வந்தாங்க ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, காளைகளை அவுக்கிறதுக்கு? அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்க? அன்னைக்கு வந்து அதிகமான பெண்கள் வந்து காளைகள் அவுக்கல. 1-2 பேர் தான் வந்தாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை வருது அதுக்கு மரியாதை கொடுக்குன்னு சொல்லி அந்த காலத்துலேயே அவங்களுக்கு ஃபஸ்ட்டில் கொண்டாந்து அவுக்க விட்டுருவாங்க. வரிசையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு முன்னாடி வாடியில் விட்டு வாய்ப்பு கொடுத்து அப்போவே ஒரு மரியாதை செஞ்சு கொடுத்தோம். அப்போயே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க, முன்னாடி காளையை ஊற்றிருக்கீங்க, அவங்கள பாராட்டியிருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து மீடியா தெரியறதுனால இப்போ அதை சொல்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை செஞ்சுருக்கீங்க. அன்னைக்கு இருந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கும் இப்போ இருக்க ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம்ங்க? அன்னைக்கு எப்படி இருந்தது உண்மையிலே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி? அப்போ வந்து புறா வந்து ஒரு மனிதாபிமானம், ஒரு தெய்வத்தின் ஒரு பயம், ஒரு வீரத்தின் அடையாளம், இப்படி வந்து இது இருந்திருக்கு. இப்போ வந்து பூரா நிறையா மதுவுக்கு அடிமையாகி அது போதையில் வந்து விழுகிறது, இது பண்ணுறது, இப்படி வந்து ஏதோ நடக்குது ஒரு காலகட்டத்துக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ பாதுகாப்புலாம் போடுறாங்க. அப்போ வந்து அந்த பாதுகாப்புலாம் கிடையாது. அவங்க மாடு வரும், அதே அலை மாதிரி இப்போ போவாங்க, திருப்பி ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு மனசுக்கு அந்த திருப்தி இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு அனுபவிச்சது வந்து இப்போ கிடையாதுன்றீங்க. அன்னைக்கு இருந்த அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் இல்லைன்றீங்க. 1949 நேர்த்திக்கடனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக நடந்தது. இந்த அளவுக்கு உலக புகழ் பெற அளவுக்கு வளரும்னு நீங்கள் நினச்சிங்களா? அப்போ வந்து அதெல்லாம் நினைக்கல. அவங்க வந்து சாமிக்கு வேண்டுதல் காலரா நின்றுச்சு அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தான் ஆரம்பித்தாங்க. அது காலப்போக்கில் அந்த கூட ஒரு அதிகாரி வந்தார். அவர் பத்திரிகை ரிப்போர்ட்டரை கூப்பிட்டாரு. அப்புறம் சுற்றுலா வாரியம், தமிழக அரசு வந்து சுற்றுலா வாரியம் கொடுத்துச்சு. அப்புறம் இது வந்துச்சு. இப்போ வந்து இந்த பீட்டா அமைப்பு வந்து ஒரு தடை உத்தரவுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது வந்து பெரிய அளவில் விளம்பரம் ஆயிடுச்சு. அது முதல்ல கிராமத்து இங்கே இருக்க அலங்காநல்லூர் மக்கள் தான் ஆரம்பித்தாங்க அதை எதிர்த்து போராடுறதுக்கு. அப்புறம் அதுக்கு வந்து எல்லாருமே ஆதரவு கொடுத்து அது
உலக அளவில் ஆதரவு பெரிய ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணுன்றதுனால அதனால் அந்த போராட்டத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா மக்களுக்கும் வந்து அலங்காநல்லூர் சார்பாக நன்றி செலுத்தி ஆகணும், நன்றி செலுத்தணும், சொல்லணும். அது வருஷம் சொல்லணும். ஆனால் அவங்க ஒரு வருஷத்துன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அனைத்து மக்களுக்கும் நன்றின்னு சொல்லி தான் காளியம்மனுக்கு காலரா நின்றதுக்கு நன்றி, அனைத்து மக்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தந்த அனைத்து மக்களுக்கும் நன்றின்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டை ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ அவங்க அந்த நடைமுறையெல்லாம் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. அந்த வருஷம் சொன்னாங்க எல்லாருக்கும் வந்து ஜல்லிக்கட்டு தடையில்லாமல் நடக்கிறதுக்கு எல்லா மக்களும் உதவின்றதுக்கு நன்றி, மாணவர்களுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றின்னு சொன்னாங்க. அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து அரசு விழாவாக தான் நடக்குது. ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால இந்த கிராமத்துக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுங்கய்யா? இது கிராமத்து மக்களுக்கு வந்து அவ்வளவு இது இல்லை. இப்போ நல்ல ஒரு வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் நல்லா ஓடும், பொருளாதார வசதி கூடும். பொருளாதார வசதி நிறையா கூடும். கிராம மக்கள் வந்து யாரும் அங்கே கிட்டக்க போகிறதில்ல. ஏன்னா அரசு விழா நடத்துனதுனால நிறையா வந்து கட்டுப்பாடுகள் அது இதுன்னு இதுன்றதுனால பழைய மாதிரி வந்து இப்போ கிராமத்து மக்கள் யாரும் அதிகம் போடுறது பார்க்குறதில்ல. மாடுகள்லாம் ஒரு ஓரமாக அடைச்சி இந்த கேளவிக்குள்ளே வச்சு தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னா ஊருக்குள்ளேயும் வராது இல்லையும். அதனால் அப்போ இருக்கிற மாதிரி இப்போ எல்லாம் இல்லை அந்த நடைமுறை. மக்கள் வந்து இது இல்லை. இதில் வந்து நன்மை என்ன, ஒரு சென்றவங்கன்னா ஒரு இப்போ பஸ்ஸு போக்குவரத்துக்கு பஸ்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு காசு வரும். கடைகள் வச்சா அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வந்து அந்த காலத்தில் மக்கள் ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை அப்படின்றத நீங்கள் ஆமாம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து. ஏன்னா போய் பார்க்க முடியலையே, பழைய மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு அந்த இது இல்லை. இந்த கிராமத்துலேருந்து நீங்கள் அதை கோரிக்கையை வைக்கலாம் இல்லையா அலங்காநல்லூரில்? எங்கள் அலங்காநல்லூர் மக்களுக்கு இல்லாத ஜல்லிக்கட்டா, எங்கள் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கலாமே. அது கிராமத்துலேருந்து இருக்கவங்க வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து யாரும் போய் பேசணும்னா முதல்ல பொருளாதாரம் வேணும். ஒரு எல்லாமே வந்து ஒரு நார்மலான பொருளாதாரத்தில் தான் இருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு ஏற்று நடத்துகிறவங்க வந்து அரசியல் பின்னணியில் போகிறதுனால வந்து இவங்க சொல்கிறது கொஞ்சம் இதாகும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு அது பழைய நடைமுறைக்கு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது ஏன்னா யாராவது 2 பேர் வந்து அரசுக்கு இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுது, இவ்வளோ இது இருக்குது, அவங்க வாட்டுக்கு தனியாக விழா நடத்திட்டு போகலாம்ல அப்படின்ற காலகட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கலாம். போக போக அது பழைய நிலைக்கு இருந்தாலும் வர்றதுக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படி வந்தால் அது சந்தோஷமான நிகழ்வு. அது வந்து நீதிமன்றத்தின் நடைமுறைப்படி எப்படி நடத்தணுமோ அதுபடி கிராம மக்களே நடத்திக்கிறாங்க என்பது அது இதாயிருக்கு. ஐயா, இப்போ ஜல்லிக்கட்டுன்றது பாரம்பரியத்தின் அடையாளமாக நடக்குது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு வந்து காளியம்மனுக்காக நேர்த்திக்கடனுக்காக அலங்காநல்லூரில் உருவாக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு. அதன் அடிப்படையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு நடக்கிற ஜல்லிக்கட்டு அதுக்கு தான். இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டு காளியம்மனுக்கான ஜல்லிக்கட்டு தான். இப்போ அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கு காளியம்மனுக்கு உண்டான வழிபாடு இதெல்லாம் முறைப்படி நடக்குதாங்கய்யா? அதெல்லாம் முறைப்படி நடக்குது. அது மார்கழியில் திருவிழா வைப்பாங்க. அது ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சாட்டுதல் பண்ணி அந்த பௌர்ணமி ஒட்டி இது பண்ணுவாங்க. அதில் வந்து தீச்சட்டி எடுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, காரியம் வேண்டுதல்லாம் அது நடக்கும். அது சிறப்பாக கரகம் எடுத்துகிட்டு வர்றது எல்லாம் வரும். அது போக அதுக்கு அடுத்து ஜல்லிக்கட்டு. என் பேர் மாரிசாமி, தகப்பனார் பத்தன்சாமி. நான் வந்து 39 பிறந்து ஒரு 7-8 வயசுலேருந்து இந்த ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன். அன்னைக்கு வந்து கிராமமாக இருந்துச்சு. ஊருக்கு பெரியவங்க கூடி இந்த ஜல்லிக்கட்டை வந்து விளம்பரமாக நடத்தினேன். அப்போ கோயிலுக்கு வந்து முதல்ல சாமி கும்பிட்டு மத்தியானம் 1 மணிக்கு மாடை வைப்போம். அவுக்கும்போது ஜனங்கள் வந்து அப்போ வந்து பக்கத்து கிராமத்து மக்கள் மட்டும் இருந்து வேடிக்கை பார்த்தாங்க. பார்க்கும்போது மாடு வந்து பிறந்த வழியில் தான் திறந்து விடுவோம். நல்லா மாடு பிடிக்கிறவங்க 2-3 பேர் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, பிடிப்பாங்க. மாடு பாட்டுக்கு ஃப்ரீயாக போயிடும் வந்துக்கிட்டு இருந்து. இப்போ ஆட்கள் வந்து அந்த நேரம் ஜாலியாக எல்லாம் விளையாடுவாங்க. மாடு வரும்போது ஒதுங்கிடுவாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இப்போ காலப்போக்கில் ஜனப்பெருக்கங்கள் அதிகமாக ஆக வந்து இடைஞ்சலாக போதைகள் மது அருந்தி மாடு வருவது தெரியாமல் உள்ளே விழுந்து பல சேதங்கள் ஏற்பட்ட காரணத்தினால அரசாங்கம் வந்து சட்டத்தை புதுப்பித்து இந்த மாதிரி இப்போ உள்ள நிலைமையை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து மாடுகள் வந்து இப்படி ஃப்ரீயாக சும்மா அவுக்கிறது கிடையாது. மாடை ஜோடித்து
அழகாக அவுப்பான். அவுக்கும்போது பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜல்லிக்கட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது சொல்கிறதுக்கு எங்களை போல் ஆளுகளுக்கு, பழைய ஆளுகளுக்கு விருப்பம் இல்லை. சும்மா எதை நடத்துது. ஜனங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஜல்லிக்கட்டு, மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ஜல்லிக்கட்டு வந்து இப்போ மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்க, கீழே வந்து சும்மா ஒரு 400 பேரை அடைய போடுறாங்க. மாடு பிடிக்கிறவங்க 2 பேர் 3 பேர் தான். ஆனால் பழைய இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அன்னைக்கு இருந்த ஜாலி இல்லை. ஜல்லிக்கட்டுங்கிற ஆசையை இப்போ இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ விளம்பரமாக பார்த்து ரசிக்க முடியலை. ஏதோ ஜல்லிக்கட்டு நடக்குது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்னங்க காரணம்? இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனா எங்கள் ஊரில் வந்து இதை நிப்பாட்ட முடியாமல் வலுக்கட்டாயமாக நாங்கள் நடத்துகிறது எதுக்குன்னா, இந்த சாமிக்காக நேர்த்திக்கடனுக்கு எடுத்தோம்ல, அந்த சாமி மீண்டும் கோவிச்சு கொள்ளலாம், நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இதை விடக்கூடாதுன்னு நாங்கள் ஊர் மக்கள் பூரா வைராக்கியமாக விடக்கூடாதுன்ற ஒரு முறையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அரசு தலையிட்டு இந்த முறைகள் படி நீங்கள் நடத்த முடியாது, நாங்கள் இருந்து தான் நடத்துவோம்னு இப்போ இவங்க நடத்துகிறாங்க. அன்னைக்கு 1949 ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப அன்னைக்கு என்ன மாதிரி சூழல் இருந்துச்சுங்க? பாதுகாப்புலாம் எப்படி இருந்துச்சு? பாதுகாப்பு மக்கள் தான் பாதுகாப்பு, போலீஸே இல்லை. போலீஸ் வர்ற அளவுக்கு மக்கள் நடந்துக்கல. எல்லாம் ஒற்றுமையாக பெரிய மனிதர்கள் செல்வாக்கில் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துச்சு. எஸ்ஐக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் மரியாதை கொடுத்து மேடையில் உட்கார வச்சு கொடுப்பான். டாக்டர் ஒருத்தருக்கு, சபரிஸ்டார் 3 பேருக்கு மேடையில் உட்கார்ந்துருப்பாங்க. போலீஸு எந்த தொந்தரவும் மக்கள் கொடுக்கல. மக்கள் போலீஸும் தேடலை. நாங்களாக விளையாண்டு நாங்களாக ஆடி பாடி முடிச்சுக்கிட்டோம். இப்போ தான் மதுவின் காரணமாக பல பிரச்சனைகள் ஏற்படுது. நடந்த ஜல்லிக்கட்டில் மக்கள் அதிக பெருக்கம் ஏற்பட மதுகள் பெருகிருச்சு. மதுவை சாப்பிட்டு மாடுகளுக்கு உள்ளங்கள்ல விழுந்து காயப்படுற ஏற்பாடு அதனால தான் ஏற்பட்டுச்சு. 10 பேர் 20 பேர் குத்துப்படுறதுக்கு காரணம் இந்த மது அருந்தி குறுக்கு மறுக்க விழுந்த காரணத்தினால தான் இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து ஜல்லிக்கட்டில் மாடு போகிற மாடு குத்தலை, இவங்க போய் கூட போய் விழுந்து கொண்டு தான் மாடு குத்துப்பட்டது. மக்கள் பார்வைக்கு அழகு இல்லை, அந்த பழைய அம்சங்கள் இல்லை, பழைய ஃப்ரீயாக ஓடி ஆடி விளையாண்டதும் இல்லை. எல்லாமே இப்போ கட்டுக்கோப்பு கரெக்டாக ஆகிப்போச்சு. விளையாடுறது கூட வாய்ப்பு இல்லை. இத்தனை பேர் தான் மாடு பிடிக்கிறவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணும், மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. இப்போ நீங்களாம் இருக்கீங்க, அந்த காலத்து நபர்கள், நீங்களாம் அன்னைக்கு ஜல்லிக்கட்டை உருவாக்குறப்ப இருந்த ஆளுங்க. நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டை வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நடக்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? எனக்கு பார்க்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நடக்கிற ஜல்லிக்கட்டு வந்து கிராம மக்கள் கஷ்டமாக இருக்குது. கிராம மக்களுக்கு எந்த ஒரு இனிமையாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ஜல்லிக்கட்டு எங்களுக்கு பயனும் இல்லை. கிராமத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. நாங்கள் வேதனையில் இருக்கோம். நாங்கள் பார்க்க முடியலையே. அலங்கானில் ஜல்லிக்கட்டு கட்டி அலங்கான மக்கள் பார்க்க முடியல. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. அவங்க தான் கட்டுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பார்க்குறாங்க. எங்களை போலீஸை வச்சு விரட்டுறாங்க. மக்கள் போக முடியல, வர முடியல, பாதை இல்லை, பல கஷ்டங்களில் இருக்கும். இப்போ இந்த அளவுக்குங்க இப்போ அலங்கான மக்களாலே பார்க்க முடியல, ஜல்லிக்கட்டை கண்டுகளிக்க முடியலன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு, புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இங்கே நடக்குது. இதுக்கு இந்த கிராமத்து சார்பாக எந்த ஒரு முயற்சி எடுக்கலையாங்கய்யா? கிராமத்து சார்பில் அரசியல் கட்சின்னு போயிடுச்சு. ஆளுங்கட்சிக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பூரா கட்சி ரீதியில் போயிடுச்சு. கிராமத்துக்குன்னு 10 பேர் ஒதுங்கி வர மாட்டாங்க. பூரா அரசியல் கட்சி. நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இப்படி தான் நடத்தணும், நம்ம இதுக்கு இதை போய் தயார் பண்ணணும்னு அந்த அரசியல் ரீதியாக போயிடுச்சு. அதனால் பொதுமக்களுக்கு கூட முடியலை. பொதுமக்கள் தனியாக அமைப்பு வைக்க முடியலை. பூரா அரசியல் புகுந்துடுச்சு. இப்போ ஜல்லிக்கட்டு வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து இங்கே சுற்றுப்பட்டு இருக்க மாடுகள்லாம் வளர்க்குற மாடு கொண்டு வருவாங்க. இன்னைக்கு டோக்கன் சிஸ்டம் அப்படிலாம் போட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை வந்து பின்னடைவுக்கு கொண்டு போகாதாங்கய்யா? பின்னடைவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இல்லை. சில பேர் மாடு வாங்கினவங்களாம் நிப்பாட்டிட்டாங்க. பரம்பரையாக மாடு வளர்த்தவங்களாம் இதனுடைய கஷ்டத்தை பார்த்து நிப்பாட்டிட்டாங்க. பழைய ஆட்கள்லாம் மாடுகளை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ புதுவாக இளவட்டங்கள் வச்சுக்கிட்டு கஷ்டமாக பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து அரசியல் மூலமாக தூண்டுதல் ஆகிக்கிட்டு இருக்கு. நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை செயல்படும் போது அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிற்கிறதுக்கு சொல்லுங்கய்யா. நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப இருந்த உற்சாகம், மக்களுடைய ஆர்வம், இதெல்லாம் இன்னைக்கு
குறையில்லைங்களா? இல்லை. இந்த மாடு வளர்ப்பு கம்மியாகுதுன்றீங்க, மாட்டு பாரம்பரியமா வளர்த்தவங்களாம் இப்போ மாடு வளர்க்க மாட்டாங்கன்றீங்க, மாடு பிடிக்கிறதுக்கு சிரமம், மாடு அவுக்கிறதுக்கு சிரமம், இப்போ நிறைய கஷ்டங்கள் வந்து மக்கள் படுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை வந்து அவங்க அந்த பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு இல்லாமல் போர்மையான அளவுக்கு நடத்திக்கிறாங்க. மற்றவங்க யாரும் போகிறது இல்லை. அந்த பாதுகாப்போடு சில பேர் பார்க்குறாங்க, வெளியிலேருந்து வர்றவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதை அனுபவிச்சுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் இவங்களும் போய் எதுவும் பண்ணிக்கிறது இல்லை, இவங்களும் ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பாகுபாடு இல்லாமல் கடுமையாக சிரமங்களை காட்டிக்கிறல, மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கிராமத்திலிருந்து கிராமம் நடத்துகிற அந்த விஷயம் ஜல்லிக்கட்டை கைமீறி போயிடுச்சு அப்படின்றனால கிராமத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்களுக்கு வருத்தத்தில் இருக்காங்க. இருந்து என்ன செய்ய? நம்ம போய் சொல்ல முடியுமா? காவல்துறை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நம்ம போய் ஒன்று சொன்னால் போயா வெளியேம்பாங்க. ஊருக்கு ஒன்று சேர்கிற அளவுக்கு இல்லை. பூரா அரசியலாக போயிடுச்சு. ஊரில் இன்றைக்கி 16 கட்சி இருக்குது, பொதுமக்கள்னு யாரும் இல்லை, பூரா அரசியல்வாதியாக போயிட்டான். அப்படிங்கனால அந்தந்த கட்சிக்காரவங்களாக போயிட்டாங்க. நம்ம கட்சி ஆளுங்கட்சி வரும்போது நம்ம கட்டுவோம், அவங்க வரும்போது அவங்க கட்டுவோம்னு பொதுமக்களுக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஜல்லிக்கட்டுனால கிராமத்துக்கு எந்த ஒரு நன்மை இல்லைன்றீங்களா? நன்மை இல்லைங்கிற இந்த சுகம் கிடைக்குதுல்ல, குறைபாடுகள் வியாதிகள் கால்நடை நோய் நொடிகள் இல்லாமல் தெய்வ காரியம் நடக்கிறதுனால தெய்வம் நமக்கு எந்த குறையும் கொடுக்கல இல்லை, அதே போதும். தெய்வ குற்றம் ஏற்பட்டு நம்ம பாதிக்காத அளவுக்கு அவங்க நடத்துகிறாங்கல்ல, சரி நடக்கட்டும், என்கிட்ட நடந்தால் சரி அப்படின்னு மக்கள் அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆரம்பித்து அது சிறப்பாக நடக்கிறத பார்த்துட்டேன். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டும் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முதல் நாள்னு அவனியாபுரம் ஆரம்பித்தாங்க, அப்புறம் அதை பார்த்துட்டு பாலமேடு ஆரம்பித்தாங்க. இதுதான் முதல் இருந்தது, அதனால் இப்போ இது 3ஆவதாக போயிடுச்சு. ஆனால் 3ஆவதாக போனால் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு இல்லைங்க அலங்காநல்லூர். அது சுற்றுலாத்துறைக்கு கவர்மெண்ட்டு கொண்டாந்ததுனால அது உலக புகழ்பெற்று இதாகிடுச்சு.